சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. தமிழகத்தில் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த 2000 யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க? ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருக்குமேவா வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழகத்துலன்னு பார்த்தோன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் 2 பேருமே அப்பப்போ புதிய அறிவிப்புகள் சலுகைன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 அப்படின்றது பெண்கள் அனைவருக்குமே வந்து போய் சேர்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ரூபாய் 2000 வந்து உதவி தொகை வந்து மாதமே கொடுக்க போறாங்க. நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரூபாய் 2000 அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அதுவும் மாதமே. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே வந்துட்டு அரசோட சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் சீக்கிரமா வந்து பெறணும் அப்படின்றதுக்காக மாவட்டம் தோறுமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் வழியா நம்ம 46 வகையான அரசு சேவைகளை மக்களுக்கு வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரேஷன் கார்டு உட்பட இன்னும் நிறைய விதமான சேவை, ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட சேவைகள், மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி நிறைய விதமான சேவைகள் வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இப்ப ரூபாய் 2000 தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்க வீட்டுல வந்து 18 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த ரூபாய் 2000 அப்படின்றது மாதம் உதவி தொகையா 18 வயசு ஆகிற வரையும் கொடுக்க போறாங்க. அதாவது நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு 18 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ரூபாய் 2000 ஆனது உங்களுக்கு மாதம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கரெக்டா கிரெடிட் ஆயிடும். எஸ்டி, எஸ்சி, எம்பிசி, பிசி, ஓபிசி கேட்டகரியை சேர்ந்த அனைத்து பிரிவினருமே இந்த ரூபாய் 2000 வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம். இது எந்த திட்டத்தின் கீழே வந்து நம்ம விண்ணப்பிக்க போறோம் அப்படின்னா அன்பு கரங்கள் அப்படின்ற நிதி ஆதரவு திட்டத்தின் கீழே தான் உங்களுக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை நீங்க இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்க ஸ்டாலின் அப்படின்ற அந்த முகாம்ல கலந்து கொண்டு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். தகுதிகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமா தமிழகத்தை சேர்ந்த நபரா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய சில இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரூபாய் 2000 அப்படின்றது 18 வயசு வரையும் உங்களால் பெற முடியும். அதாவது 2 பெற்றோரையும் இழந்து தவிர்க்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்படி இல்லைனா கைவிடப்பட்ட குழந்தைகள்னு சொல்லக்கூடிய பெற்றோர் ஒருவர் இறந்து மற்றொருவர் இருக்கிறாரு, அவரும் கைவிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். மூன்றாவதா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதை கட்டாயமாக விண்ணப்பிக்க முடியும். இன்னொன்று வந்து ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் சொல்கிற பெற்றோர் ஒருவர் வந்து இறந்து மற்றொருவர் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒருவர் இறந்து மற்றொருவர் ஏதாச்சும் சிறையில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோன்னா பெற்றோர் ஒருவர் இறந்து மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வந்தால் அவங்களுக்கும் வந்து இதில் கண்டிப்பாக வந்து அன்பு கரங்கள் அப்படின்ற நிதி ஆதரவு திட்டத்தின் கீழே உங்களுக்கு ரூபாய் 2000 அப்படின்றது மாதம் வந்து 18 வயசு வரையுமே கிடைக்கும். ஸோ மாணவர்கள் யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா குடும்ப அட்டையின் நகல், குழந்தையின் ஆதார் அட்டையின் நகல், குழந்தையின் வயது சான்று நகல், வயது சான்றுக்கு நீங்கள் பிறப்பு சான்றிதழ் யூஸ் பண்ணிக்கலாம், கல்வி மாற்று சான்றிதழ், டிசி, மதிப்பெண் சான்றிதழ், மார்க் ஷீட் இது ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தையின் வங்கி கணக்கு புத்தகத்தின் நகல் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் செய்யலாம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்படட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.